இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இவ்வளவு பேனர் வச்சு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்க நிக்கக்குள்ள குறுக்கல டூ வீலர்ல போறது வந்து அது எந்த விதத்துல ஜனநாயக நியாயம் இது? தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் பெரும் குழப்பங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இன்னும் பலரிடையே அதிருப்தி ஓலங்கள் அடங்கிய பாடில்லை. மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் பஞ்சாயத்து என தவேகாவில் உட்கட்சி பூசல் உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. பொதுச் செயலாளர் இந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்டா நடந்துக்கணும். இவ்வளவு பேனர் வச்சு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்க நிக்கக்குள்ள குறுக்கல டூ வீலர்ல போறது வந்து அது எந்த விதத்துல ஜனநாயக நியாயம் இது? விழுப்புரம் தெற்கு மாவட்ட தவேக சார்பாக மகளிர் தின விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் முதல் நிகழ்ச்சி என்பதால் ஏற்பாடுகளை தடபுடலாக செய்திருந்தார் மாவட்ட செயலாளர் குஷி மோகன். பதவி கிடைத்த குஷி மோகன் ஒருபுறம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாலும் பதவி கிடைக்காத சுகர்ணாவும் மறுபுறம் பொதுச் செயலாளருக்கு ஐஸ் வைக்க பலமான வரவேற்பு ஏற்பாடுகளை செய்ததாக சொல்லப்படுகிறது. கில்லி சுகர்ணா என்பவர் திமுகவில் கவுன்சிலராக இருந்த நிலையில் விஜய் கட்சி ஆரம்பித்ததும் தவேகாவிற்கு தாவியவர் என்பதால் அவருக்கு பதவி தர தலைமை தயங்கியது. இதனை எப்படியோ அறிந்து கொண்ட சுகர்ணா தான் பணம் பெற்றுக்கொண்டு பதவி தரப்படுவதாக சொல்லி பொதுச் செயலாளருக்கு எதிராக புகார் கூறி புயலை கிளப்பினார். சத்தமில்லாமல் இதுபோன்று கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்து வந்த சுகர்ணா எப்படியாவது தலைமையிடம் நட்பெயரை பெற்று பதவியை பிடித்துவிட துடிப்பாக இருந்தார். சுகர்ணாவின் திட்டம் அனைத்தையும் புஷியின் காதுகளுக்கு கடத்திய மோகன் வரவேற்பு திட்டத்தையும் முன்கூட்டியே அறிந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் எப்போதும் வரும் வழியில் இல்லாமல் புஷி ஆனந்தை பைக்கில் ஏற்றி மாற்றுப்பாதையில் அழைத்து வந்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் குஷி மோகன். இதனை அறிந்து கொண்ட சுகர்ணா விரக்தியின் உச்சத்திற்கே சென்று கட்சி தலைமை குறித்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறார். இதன் எதிரொலியாகவே மகளிர் தின நிகழ்ச்சி மேடையில் பேசிய தவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாற்றுக் கட்சியில் இருந்து ஹெலிகாப்டரில் வந்து இணைந்தாலும் தவேகாவில் பதவி கிடைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். புஷி ஆனந்தின் பேச்சுக்கு பதிலடி தந்திருக்கும் சுகர்ணா அவருக்கு அரசியல் ஞானமே கிடையாது என கடுமையாக சாடியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் குறித்தே பேச தெரியாத புஷி ஆனந்த் விஜயை அழிக்க வந்திருப்பதாக விமர்சித்திருக்கிறார். புஷி ஆனந்த் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் வரும் தேர்தலில் தவேக டெபாசிட் கூட வாங்காது என சுகர்ணா ஆருடம் தெரிவித்திருக்கிறார். தளபதி அவர்களே, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும். ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினரை தவேகாவில் இணைத்த கையோடு நொடி பொழுதில் மாநில பொறுப்புகளை தாரை வார்த்துவிட்டு தற்போது மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு பதவி கிடையாது என கூறுவது நகைமுரணாக இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. பதவி விவகாரத்தில் எழும் உட்கட்சி பூசலை நெளிவு சுழிவுகளோடு நேர்த்தியாக கையாளாமல் பொதுச் செயலாளரை பட்டவர்த்தனமாக ஒரு அணியில் ஒளிந்து கொண்டு ஒதுங்கி போனால் தவேகா கனவு காணல் நீராய் மாறிவிடும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்து. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தாமோதரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.